ஜீவ சமாதிக்கு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாராலையும் ஜீவ சமாதி போக முடியும். இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றதுன்ட்டு இல்லை. முதன்மையாக ஜீவ சமாதியில் நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அங்கே போனோட ஏன் பல பேர் ஜீவ சமாதிக்கு போகணும், ஜீவ சமாதிக்கு போகும்போது தான் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு பல யோகிகளும் சரி சித்தர்களும் நிறைய இடங்களில் வற்புறுத்தி இருக்காங்க. அது ஏன்னா ஜீவ சமாதிக்கு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாராலையும் ஜீவ சமாதி போக முடியும். கண்டிப்பாக ஒரு ஊர்னு இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஜீவ சமாதினா இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட மகான்கள் யோகிகள் எல்லாமே தன்னுடைய ஜீவனை ஐக்கியம் பண்ணியிருக்காங்க சிவபெருமான் கிட்ட. அப்பேற்பட்ட மகான்களுடைய சமாதிகளுக்கு போகும்போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சிடும். ஏன் நான் சொல்றேன்னா, ஜீவ சமாதி இறந்து போறதோ செத்து போறதோ கிடையாது. செத்து போறது இறந்து போறதுன்றது சாதாரண மனிதர்களுக்கு மட்டும்தான் அது உண்டாகும். ஆனா ஒருவர் தன்னுடைய யோக நிலையில ஆன்மாவை முழுமையா கொண்டு போயிட்டு இறைவன் கிட்ட சேர்த்து விட்டுறதுதான் ஜீவ சமாதி. இன்னும் டெப்தா சொல்லணும்னா, தன்னுடைய ஆன்மாவை ஆதியிலிருந்து அதாவது ஆதினா எங்க ஆரம்பிக்குதோ ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கொண்டு போயிட்டு தன்னுடைய ஆன்மாவை கம்ப்ளீட்டா அந்த இடத்துல போயிட்டு சரண்டர் பண்றதுதான் சமாதி நிலை, ஜீவ சமாதி இப்படி சொல்றது. அப்படி ஒவ்வொரு உயிரும் தான் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்திலேயே தன்னை கொண்டு போய் சரணாகதி அடைந்து சிவபெருமானிடம் அர்ப்பணிப்பு பண்ணிடுறதுதான் சமாதி. அப்படி அர்ப்பணிப்பு பண்ணும்போது என்ன ஆகும்னா, முழுமையாக சித்தர்களுடைய ஃப்ரீக்வன்சியும் எனர்ஜியும் கம்ப்ளீட்டா இறைவன் கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில யோகிகள் இன்றளவும் சமாதி நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. பிரம்மயோகம் பண்றவங்க நிறைய பேர் சமாதி நிலையை தொட்டிருக்காங்க. அப்படி சமாதி நிலையை ஒரு தடவை உள்ளுக்குள்ளார அந்த பேரொழியை பார்த்துறவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு சக்திகளும் எக்ஸ்ட்ரீமான ஒரு பவர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதை தவறுதலாக பயன்படுத்திங்கன்னா பிரச்சனை. அது ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் எதிரில் யாராச்சும் ஒன்று நினைக்கிறாங்கன்னா அது எளிமையா உங்களால யூகிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் நான் லைட்டா ஷேர் பண்றேன். ஆனா ஜீவ சமாதிக்கு நீங்க போயிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்ல. ஜீவ சமாதியில உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷமாச்சும் நீங்க தியானம் பண்ணணும். அப்படி ஒவ்வொருத்தரும் தவமும் தியானமும் ஜீவ சமாதியில உட்கார்ந்து பண்ணும் பொழுது முழுமையாக உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்ல எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற தன்மையும் அவங்க இருக்கிற நிலையும் சாதாரண நிலை கிடையாது. உடல் மட்டும்தான் அங்க இருக்கும். தன்னுடைய எனர்ஜி ஃப்ரீக்வன்சி கம்ப்ளீட்டா இறைவன் கிட்டே இருக்கு. ஒரு ஃப்ரீக்வன்சி மாதிரி. இப்போ மொபைல் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இங்க ஹலோங்கிறோம், ஆப்போசிட்ல அவன் எங்க இருந்தோ ஹலோங்கிறான். அப்ப இதுக்கு இடைப்பட்ட கேப்ல ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இந்த ஃப்ரீக்வன்சியை விட ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி தான் இறைவனுக்கும் தன்னுடைய ஆன்மாவுக்கும் உண்டாகின்ற ஒரு தொடர்பு. அந்த தொடர்புல இருக்கிறவங்க கிட்ட போனா உங்களுடைய எனர்ஜி கம்ப்ளீட்டா அந்த லெவலுக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு தடவை மட்டும் போயிட்டு வரக்கூடாது. ஜீவ சமாதிக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஜீவ சமாதிக்கு போக 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 கம்ப்ளீட்டா உங்களுடைய கர்மா குறைய 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 உங்களுக்குள்ளார இருக்கிற எண்ண அலைகளும் குறைய ஆரம்பிச்சு, உங்களுக்குள்ளார உற்பத்தி ஆகின்ற தீய எண்ண அலைகளும் எதிர்மறை எண்ண அலைகளும் குறைய ஆரம்பிச்சு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நீங்க தியானம் பண்ணும்போது சமாதியில் இருக்கக்கூடிய சித்தர்கள் உங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர்கள் உங்களிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடக்கும். அப்படி அவங்களை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அவங்க உங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா நீங்க ஒரு பிளஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது எளிமையா எல்லாருக்கும் நடக்காது. அதாவது நீங்க விருப்பப்பட்டு அவங்க பேச மாட்டாங்க. சமாதியில் இருக்கிற சித்தர்கள் அவங்க நினைச்சாதான் அவங்க கிட்ட பேச முடியும். ஒரு சமாதிக்கு நீங்க போறீங்கனாலே அவங்க நினைச்சாதான் நீங்க ஜீவ சமாதிக்கே போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நிலையிலும் அப்பேற்பட்ட ஒரு தன்மையிலும் ஒரு பேராற்றலிலும் இருக்கிறவர்கள் தான் சித்தர்கள். இது எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணணும். ஒரு ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றதுன்ட்டு இல்லை. முதன்மையா ஜீவ சமாதியில நீங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அங்க போன உடனே சத்தம் போடுறது, கத்துறது. ஏன்னா ஜீவ சமாதியில பாத்தீங்கன்னா வர்றவங்க எல்லாருமே யோகிகளும் சித்தர்களும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களா தான் சமாதிக்கு வருவாங்க. அங்க அவங்க தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்ப நானே பல ஜீவ சமாதிகள்ல பார்த்திருக்கேன். நம்ம உட்கார்ந்து தவம் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே சத்தம், கத்துவாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் ஜீவ சமாதிகள்ல பண்ணவே கூடாது. முதன்மையா நீங்க அந்த மாதிரி பேசும்போது அவங்க சத்தத்தை எழுப்பும் போதே உள்ள இருக்கிற சித்தர்கள் சபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க பேரமைதியில ஒரு பேரானந்தத்துல இருப்பாங்க. அவங்க உடல்ல இருக்கும் உடல் கடந்த நிலையில தன்னை கொண்டு போகும்போது சின்ன சின்ன சத்தங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க அப்படி டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் ஆக்கி விட்டுருவாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் முழுமையா தீரணும்னா முழுமையா போய் அமைதியா உட்கார. உங்களுக்கு தியானம் தெரியுதோ இல்லையோ, இல்ல பிரம்மயோகம் நீங்க பண்றீங்களோ இல்லையோ, அது பிரச்சனை கிடையாது. ஏதோ அமைதியா போயிட்டு ஒரு 5 நிமிஷமாவது கண்ணை மூடிட்டு எழுந்து வாங்க. நீங்க உங்களுக்கு யோகம் தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு பிரம்மயோகம் தெரிஞ்சதுன்னா நீங்க அங்க போய் பண்ணீங்கன்னா உங்க அதீதமான எனர்ஜியும் அதீதமான சக்தியை கிடைச்சிடும். பட் அது தெரியாதவங்க அட்லீஸ்ட் உங்களால முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் அமைதியா கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு எழுந்து வந்துருங்க. அங்க போய் கத்துறது, சத்தம் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா சித்தர்களோட சக்தியும் சித்தர்களுடைய ஆற்றலும் சாதாரண ஆற்றல் கிடையாது, பேராற்றல், பெரும் ஆற்றல். அது அந்த சித்த நிலையை தொடரணும்னா அவ்வளவு போராட்டம், அவ்வளவு நீங்க மெனக்கட வேண்டி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல மாயை இவங்கள சும்மா விடல. மாயை இவங்கள
ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் இங்கே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கும் பொழுது உங்களால் அந்த தன்மைக்கு போக முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறீங்க. கொஞ்சம் உங்களுடைய அர்ப்பணிப்பு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாச்சும் தியான பயிற்சிகளுக்கும் யோக பயிற்சிகளுக்கும் கொடுக்கணும். இல்லைனா மரணம் காலன் வரும்போது ரொம்ப கஷ்டமாயிரும். எங்கே போறீங்கன்னே தெரியாது உங்களுக்கு. இது எவ்வளோ பேர் வந்து கத்திட்டாங்க, எவ்வளோ பேர் வந்து சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்கிறவங்க இதுக்கு வந்து இதுலேருந்து தப்பிக்கிறீங்க, புரியாதவங்க அங்கேயே மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க. சமாதிக்கு போகும்போது அமைதியாக உட்காருங்க. அங்கே உங்களுக்கும் சமாதியில் இருக்கக்கூடிய சித்தருக்கும் என்ன மாதிரியான கான்வர்சேஷன், என்ன மாதிரியான ஃப்ரீக்குவன்சி, என்ன மாதிரியான எண்ண அலைகள் அங்கேருந்து உற்பத்தி ஆகி வருதுன்றது பாருங்க. உங்களுக்கு நெகட்டிவான தாட்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வராது. தாட்ஸ் மொத்தமும் ஒரு ஜீரோவுக்கு போயிடும். ஏன் ஜீரோவுக்கு போயிடும்னா, அது உங்களை விட அதீதமான பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி எனர்ஜி அங்கேருந்து ரிலீஸ் ஆகி சமாதி முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த இடங்களில் நீங்கள் போகும்போது உங்களுடைய கர்மா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எளிமையாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே கம்பல்சரி ஒரு ஜீவ சமாதிக்கு போனால் நோட் பண்ணணும். குறிப்பாக அங்கே போயிட்டு சத்தம் போடக்கூடாது.